வணக்கம். நேத்திக்கு டிசம்பர் 25 அசர்பைசான் ஏர்லைன்ஸ் ஃபிளைட் J28243 அதனுடைய பாதையிலிருந்து, அதாவது ரஷ்யாவுக்கு போகக்கூடிய அந்த ஃபிளைட் ரஷ்யாவுக்கு போகாம அதுக்கு ஆப்போசிட் சைட்ல இருக்கக்கூடிய காஸ்பியன் சீக்கு போய் அங்க கிராஷ் லேண்டிங் ஆகி விபத்துக்குள்ளாகி 38 பேர் இறந்து போயிருக்காங்க. 29 பேர் உயிரோட மீட்கப்பட்டிருக்காங்க. இது ரொம்ப பயங்கரமான ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் அப்படின்ற நேரத்துல ரொம்ப ஆச்சரியமான விஷயங்களுமே இதுல நடந்திருக்கு. அதாவது அந்த ஃப்ளைட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு விமானிகள் கடுமையா போராடி இருக்காங்க அப்படின்றது அந்த ஃப்ளைட் பறக்கிற விதத்திலேயே கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னு சொல்லி ஏர்லைன்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. இந்த ஃப்ளைட்ல ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்றது அங்க உள்ள இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அப்படின்றது அவங்க அனுப்பின வீடியோக்கள்ல இருந்து நல்லாவே தெரியுது. கூடவே ஃப்ளைட்டோட விங்ஸ் பழுதாகி இருக்கிற அந்த காட்சியுமே கூட அவங்க அனுப்பின வீடியோல தெளிவாக தெரியுது. இந்த விமானம் இப்படி பழுதானதுக்கு காரணம் பறவைகள் மோதினதுனால இருக்கலாம் அப்படின்னு சொல்லி முதல்ல தகவல் சொல்லப்பட்டது. இத ஏர்லைன்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பேர் எதிர்க்கிறாங்க. ஏன்னு கேட்டா ரொம்ப ஹையர் ஆல்டிடியூட்ஸ்ல, அதாவது அதிகமான உயரத்துல பறக்கக்கூடிய ஒரு விமானத்தை பறவைகள் மோதுவதற்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்றாங்க. ஒன்று விமானம் தரையிறங்கும் போதோ அல்லது விமானம் டேக் ஆஃப் ஆகும் போதோ மட்டும் பறவைகள் மோதுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இந்த மாதிரி விமானங்கள் சேதமாகிறதுக்கு விமானம் பழசா இருந்தா கூட ஒரு காரணமாக இருக்கலாம். அதாவது ஏர்கிராப்டோட பாகங்கள் பழசா இருந்தா கூட சேதமடைகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஆனா இந்த வகையான விமானங்கள் புதிய ரக விமானங்கள், அதனால விமானம் ரொம்ப ரொம்ப நல்ல கண்டிஷன்ல தான் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ரெண்டு காரணங்களுமே ரொம்ப பெருசா பொருந்தி போகாத நிலைமையில மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொல்லப்படுதுன்னா, சமீப காலங்கள்ல யுக்ரைனோட ட்ரோன் அட்டாக்ஸ் ரஷ்யா மேல அதிகமாகி இருக்கு. அதுவும் குறிப்பாக ரஷ்யாவை சேர்ந்த செஷன்யான்ற இடத்துல நிறையவே ட்ரோன் அட்டாக்ஸ் நடக்குது. யுக்ரைன் அன்னைக்குமே ட்ரோன் அட்டாக் நடத்தி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இந்த விமானம் கிராஷ் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரோன் அட்டாக் அங்க நடந்ததாக சொல்லப்படுது. ஆனா இதை யுக்ரைன் மறுக்குது. அதனால இந்த மாதிரியான ட்ரோன் அட்டாக்ஸ் தடுக்கிறதுக்காக ரஷ்யா அதோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அங்கிருந்து வந்த ஏதாவது ஒரு அட்டாக்காக கூட இது இருக்கலாம். அதாவது அந்த ட்ரோன்ஸை தடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியில ரஷ்யா இருக்கும்போது இந்த பிளேன் குறுக்க போய் இருக்கக்கூடும். அதனாலதான் அங்கிருந்து டைவர்ட் ஆகி அது கசகஸ்தானை நோக்கி திருப்பப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு முக்கியமான காரணம் இங்க உற்று நோக்கப்படுது. இன்னொரு காரணம், பிளைட்ல இருக்கக்கூடிய ஜிபிஎஸ் ஜாம் பண்ணி அதை ஏமாத்தி வேறு திசையில அதை பயணிக்க வச்சிருக்கலாம் அப்படின்ற ஒரு கோணத்திலையும் அணுகிறாங்க. ஆனா அந்த மாதிரி நடந்திருந்தா ஏர்கிராப்டோட நேவிகேஷன் பார்த்த, அதாவது அது பயணம் செய்யக்கூடிய வழியை தான் மாற்ற முடியுமே தவிர இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு அது காரணமா இருக்காது என்று சொல்லப்படுது. சரி, இது எப்படிதான் நடந்துச்சு அப்படின்றத எப்ப கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு கேட்டா, விமானத்துல இருக்கக்கூடிய கருப்பு பெட்டியை ஏற்கனவே அவங்க ரெக்கவர் பண்ணியாச்சு. அந்த கருப்பு பெட்டியில பதிவாகி இருக்கக்கூடிய டிஜிட்டல் காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டரை ஆராய்ச்சி பண்ணா நிச்சயமாக இதற்கான விடை கிடைச்சிரும். அதாவது விமானிகள் ஏர் டிராபிக் கண்ட்ரோலரோட நடத்தின அந்த உரையாடல்களை ஆராய்வதன் மூலமே என்ன பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். இதுல ரொம்ப 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 ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, விமானம் ரெண்டா உடைஞ்சு விழும்போது முன்பக்கம் மட்டும் தீப்பிடிச்சு கம்ப்ளீட்டா கருகி போச்சு. ஆனா பின்னாடி இருந்த பயணிகள் உயிரோட தப்பிச்சிருக்காங்க. 7 பேர் மட்டும்தான் ரொம்ப சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மற்றவங்க எல்லாருமே சிறு சிறு காயங்களோட தப்பி பிழைச்சிருக்காங்க. இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க சீட் பெல்ட்ஸ் அணிஞ்சிருந்திருப்பாங்க. அதனால விமானத்துல இருந்து தூக்கி வீசப்படாம சீட்டோடவே இருந்ததுனால அவங்கள ரெக்கவர் பண்றதும் எளிதாக ஆயிடுச்சு. பெரிதாக அடியும் படாம தப்பிச்சுட்டாங்க. உயிர் தப்பிச்சவங்க நிச்சயமா அதிர்ஷ்டசாலிகள். உயிர் இழந்தவங்களுக்கு நம்மளுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். நன்றி. அடுத்த வீடியோல வேறொரு டாபிக்ல சந்திக்கலாம்.